பிரான்சில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை சமாளிக்க சமூக நலன்களை குறைக்க வேண்டும் என 56% பிரெஞ்சு மக்கள் விரும்புவதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பற்றாக்குறையை தீர்க்க சமூக நல கொடுப்பனவுகளை நிறுத்த வேண்டும் என பெருமளவான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிரான்சின் கடன் மற்றும் நிதி பற்றாக்குறை குறித்து கடந்த வாரம் பிரதமர் ஒரு கவலை அளிக்கும் உரையை நிகழ்த்தினார். ஐரோப்பாவிலேயே மிக மோசமான நெருக்கடியை பிரான்ஸ் சந்தித்து வருவதாக இந்த உரை மூலம் சுட்டிக்காட்டப்பட்டது. அரசாங்கம் அதன் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலிருந்து 40 பில்லியன் யூரோக்களை கூடுதலாக சேமிக்க வேண்டும். எனினும் ஐரோப்பா மற்றும் JDD ஆகியவற்றுக்கான கருத்து கணிப்பில் பிரெஞ்சு மக்களில் 56% வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையை சமாளிக்க சமூக உதவியை குறைப்பதை ஆதரிப்பதாக தெரியவந்துள்ளது. எனினும் 43% இந்த திட்டத்தை எதிர்க்கின்றனர். 1% இது குறித்து எந்த கருத்தும் வெளியிடவில்லை. நிதி பற்றாக்குறையை சமாளிக்க 59% ஆண்களும் 54% பெண்களும் இந்த குறைப்பை ஆதரிக்கின்றனர். வயதின் அடிப்படையில் 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் சமூக நலன்களில் இந்த குறைப்பை ஆதரித்துள்ளனர். அதற்கமைய சமூக நலன்களை குறைக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் பரிசீலிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக செய்தி வெளியாகியுள்ளது.